அப்பா, என் குட்டி, என் பவி, இதுதான் என் உலகம்னு இருந்தேன். ஆனா என்னோட சம்மதமே இல்லாம நடந்த ஒரு விஷயத்துக்காக என்னை எல்லாரும் சேர்ந்து தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல. உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்த என்ன கூட்டிட்டு போறதுக்கு கூட யாரும் வரல. அனாதையானா? அத்தை, உங்களை நான் அப்படி விட்டுருவேனா? உங்க கூட நான் தான் அத்தை இருந்தேன். வீட்ல சந்தோஷம் தாத்தாவும் உங்களை நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அதனாலதான் அத்தை நான் நைட்டு வீட்டுக்கு போனேன். காலையில சந்தோஷம் உங்களை பாக்குறதுக்கு என் கூட வந்தான். உண்மையா அத்தை, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நாங்க அங்க வந்த நேரம் ஹரி சார் உங்க ரூம்ல இருக்கிறத சந்தோஷ் பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். அவனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவனை கூட்டிட்டு நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். டிஸ்சார்ஜ் பண்றத பத்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணாங்க. அப்பவும் ஒரே பிரச்சனை. நான் என்னதான் பண்றது? அம்மா, நீ என்ன எப்பவும் பாத்துக்கிற மாதிரி லட்சுமியும் பாத்துக்க. வாங்க அத்தை. சந்தோஷ் தாத்தாவாவது அந்த காலத்து மனுஷன். அவர் பேசுறத சகிச்சுக்கலாம். ஆனா நீ இப்படி பேசக்கூடாதுடா. உன்கிட்ட சொல்லிட்டு தானே அத்தையை கூட்டு வந்த. உனக்காக சரின்னு சொன்னேன். ஆனா இந்த உலகத்தை யோசிச்சா நான் சொன்னது சரியில்லையோன்னு தோணுது. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நீங்க யார் என்ன சொன்னாலும் அத்தை இங்கதான் இருப்பாங்க. என்னன்னு இருப்பாங்க? என் அம்மாவாவா? இல்ல அந்த ஹரிகிருஷ்ணனோட ஒய்ஃபா? சந்தோஷ், நான் கொஞ்சம் பேசலாமா? அப்பா, நான் இல்லாம உங்களால இருக்க முடியுதா? உங்களை அப்பான்னு கூப்பிட்ட அளவுக்கு என் அப்பாவை கூட நான் அப்பான்னு கூப்பிடல. அப்படிப்பட்ட இந்த மக மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நடந்த விஷயம் என்ன அறியாம நடந்துருச்சுன்னு நான் உங்களுக்கு புரிய வச்சேன். நம்ம லக்ஷ்மி பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு தடவை கூட உங்களுக்கு தோணலையாப்பா? நான் எதையுமே சொல்லி காட்டுறதுக்காக பேசல. என்னை பத்தி நீங்க யாரும் புரிஞ்சுக்கலையேங்கிற ஆதங்கத்துல பேசுறேன். அம்மாங்கிற வார்த்தையும் மகங்கிற வார்த்தையும்
எவ்வளோ புனிதமானதோ எவ்வளோ தூய்மையானதோ அந்த வார்த்தைக்கு பொருத்தமா தான் நான் இந்த நொடி வரைக்கும் இருக்கேன். இதுக்கு மேல எனக்கு பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லை. சந்தோஷ், அவளை உள்ள போ சொல்றா. பவி, வாங்க அத்தை. காலையில சாப்பிடுற மாத்திரை முடிஞ்சு போச்சே. குட்டிய வாங்கிட்டு வர சொல்லணும். வேண்டாம், ஏதாவது சொல்லுவான். நாமளே போய் வாங்கிப்போம். குட்டி, பவி, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு. ஏய் சந்தோஷ், அத்தை கூப்பிடுறாங்கல்ல, என்னன்னு கேளு. சொல்லுங்க அத்தை. பவி, நீ தேவையில்லாம பேசி டைமை வேஸ்ட் பண்ணாத, புரியுதா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சந்தோஷ், அத்தை கிட்ட இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசாதடா. இப்ப அத பத்திலாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நீ கிளம்பு. சார், அவங்க ஏதோ ஹெல்ப்புக்காக தான் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ போய் கேளு மேடி. லக்ஷ்மி மேடம், நல்லா இருக்கீங்களா? ம், என்ன மேடம், யாரையாவது எதிர்பார்த்து நிக்கிறீங்களா? இல்ல. ஏதாவது வேணும்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல மேடி. வீட்ல இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது, அதான் இறங்கி வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க. சார், அவங்க சும்மா வாக்கிங் தான் வந்திருக்காங்க. வாங்க நம்ம போலாம். அப்படியா? ம், வாங்க.